வாழ்த்துக்கள். ஆண்டவருக்கு நாம் கொடுக்க வேண்டிய இடத்தை நம்முடைய வாழ்க்கையிலே கொடுக்கும் பொழுது, எப்பொழுதும் நம்முடைய வாழ்க்கை பிரச்சனைகளின் மத்தியிலும் சமாதானமாக இருக்கும். அநேக சமயங்களில் நம்மை நம் வாழ்க்கையிலே நாம் முன்வைத்து விடுகின்றோம். தாவீதினுடைய அனுபவத்தை கவனியுங்கள். கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பதாக வைத்திருக்கிறேன். அவர் என் வலது பாரசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. 16ஆம் சங்கீதம் 8வது வசனம். அன்பானவர்களே, எல்லா சூழ்நிலைகளிலும் ஆண்டவர் நம் வாழ்க்கையில் சரியான இடத்திலே இருக்க வேண்டும். வீட்டிலே ஒரு தடவை தகப்பன் ஒரு வேலையிலே மும்முரமாய் இருந்தார். 2வது படிக்கின்ற மகள் வந்து அவரோடு பேசிக்கொண்டே இருந்தார். அவரால் வேலை செய்ய முடியவில்லை. அவர் என்ன செய்தார்? ஒரு சிறிய உலக வரைபடத்தை எடுத்து நன்றாய் கிழித்து, இந்த படத்தை முன்பு போல அழகாக சேர்த்து கொண்டு வா என்று சொல்லி அனுப்பினார். அவர் நினைத்தார் நேரமாகும் என்று சொல்லி. ஆனால் ஒரு நிமிடத்தில் அந்த படத்தை அவள் அழகாய் சேர்த்து கொண்டு வந்தாள். அவருக்கு ஆச்சரியமாய் இருந்தது. எப்படி இதை செய்தாய்? பின்னாடி பாருங்கள். பார்த்தால் இயேசு கிறிஸ்துவின் படம். இயேசு கிறிஸ்துவின் படத்தை நான் ஒன்றாக எளிதாக சேர்த்து விட்டேன். பின்னால் இருந்த குழப்பமான காரியங்கள் எளிதாக முடிந்து விட்டது. ஆம் அன்பானவர்களே, நம் வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்து இருக்க வேண்டிய இடத்தில் இருந்தால் எல்லா குழப்பங்களும் சரியாகிவிடும். சரியாக வைப்போமா? வாழ்த்துக்கள்.